நேற்று இரவோடு இரவாக தமிழகத்தில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டுள்ளது. திருவள்ளூர் தனி தொகுதியில் முன்னாள் IAS அதிகாரி சசிகாந்த் செந்தில் போட்டியிடுகிறார். கிருஷ்ணகிரி தொகுதியில் கே. கோபிநாத் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். கரூர் தொகுதியில் மீண்டும் ஜோதிமணி எம்பிக்கு காங்கிரஸ் வாய்ப்பு வழங்கியுள்ளது. கடலூர் தொகுதியில் டாக்டர் M.K. விஷ்ணு பிரசாத் போட்டியிடுகிறார். சிவகங்கையில் மீண்டும் கார்த்தி சிதம்பரம் MP வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். விருதுநகரில் மீண்டும் மாணிக்கம் தாக்கூர் MPக்கு காங்கிரஸ் வாய்ப்பளித்துள்ளது. கன்னியாகுமரி தொகுதியில் மீண்டும் காங்கிரஸ் சார்பில் விஜய் வசந்த் MP அவர்கள் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று இரவோடு இரவாக காங்கிரஸ் திடீரென வேட்பாளர் அறிவிப்பை வெளியிடுவதற்கு பின் முக்கியமான சில காரணங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் O. பன்னீர்செல்வம் கூட தான் போட்டியிடும் தொகுதியை அறிவித்து விட்டார். ஆனால் காங்கிரஸ் கட்சி நேற்று வரை அறிவிக்காமல் இருந்தது. இது திமுக தரப்பிற்கு பிரஷரை அதிகரித்தது. காரணம், திமுக அமைச்சர்கள் முதலமைச்சர் தொகுதி வாரியாக பிரச்சாரம் செய்ய தொடங்கிவிட்டனர். வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்ய தொடங்கிவிட்டனர். அப்படி இருக்க காங்கிரஸ் தொகுதிகளில் கூட கை சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்று பிரச்சாரம் செய்ய தொடங்கிவிட்டனர். ஆனால் காங்கிரஸ் மட்டும் வேட்பாளர்களை அறிவிக்காமல் இருந்தது. இது திமுகவிற்கு பிரஷரை அதிகப்படுத்தியது. அதோடு கூட்டணி வேகமாக அறிவித்ததால் தான் பிரச்சாரம் செய்ய முடியும். பாஜக வேட்பாளர்களை அறிவித்துவிட்டு பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டது. ஆனால் காங்கிரஸ் மட்டும் உட்கட்சி மோதல் காரணமாக வேட்பாளர்களை அறிவிக்காமல் இருந்தது. இப்படிப்பட்ட நிலையில் திமுக தந்த பிரஷர் தொண்டர்கள் கேட்ட கேள்வி என்று பல காரணங்கள் காரணமாக இரவோடு இரவாக நேற்று காங்கிரஸ் திடீரென வேட்பாளர் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி 9 இடங்களில் போட்டியிடும் நிலையில் 7 தொகுதிகளுக்கு முதற்கட்டமாக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இன்னும் மயிலாடுதுறை மற்றும் திருநெல்வேலி தொகுதிகளுக்கு மட்டும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட வேண்டியுள்ளது. இங்கே கோஷ்டி மோதல் இருப்பதாகவும் நிறுத்தப்படும் வேட்பாளர்களை திமுக விரும்பவில்லை என்றும் கூட அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பாஜக வேட்பாளர்களை அறிவித்துவிட்டு பிரச்சாரத்தில் களம் இறங்கியுள்ளதால் காங்கிரஸ் இன்னும் வேட்பாளர்களை அறிவிக்காமல் இருப்பது திமுகவுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் வேட்பாளர்கள் யார் என்று சொல்லாமல் திமுக வீடு வீடாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது YouTube, Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.